தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் இந்தியாவில் ஒரு ஸ்டாக் புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், அந்த புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுவும் இருக்கா, செக்மெண்ட் வைஸ் அவங்க எவ்வளோ புரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஏஎம்சி எதுவும் சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லாருமே செக் பண்ண தவறுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபி சார்ஜஸ். நீங்கள் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்க்குற ப்ராஃபிட் எல்லாமே டிபி சார்ஜஸ் அப்படிங்கிற பேர்ல உங்களோட புரோக்கர் உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த வீடியோல இந்தியாவில் உள்ள டாப் புரோக்கர்ஸ் எல்லாம் எவ்வளவு டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி எந்த புரோக்கர்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இது வரைக்கும் யூடியூப்ல இந்த மாதிரி யாருமே கம்பேரிசன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த டிபி சார்ஜஸ் எப்போ நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் பீப்புள்ஸ், நம்ம போய் டைரக்டா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முடியாது. அதாவது டைரக்டா என்எஸ்சி பிஎஸ்சியில் போயிட்டு ஷேர்ஸை பை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டரி, அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்ம போயிட்டு ஷேர்ஸை பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரியான ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே டிமேட் அக்கௌண்ட் பிளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பேங்க்ல உள்ள அமௌண்ட்டை நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? இப்போ ஜீரோதா கைட் ப்ரொவைட் பண்றாங்க, க்ரோ, அப்ஸ்டாக் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அப்ஸ்டாக்ல லாகின் பண்றோம்ல, இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா பாத்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து ஷேர்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இங்க தான் யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா, இப்போ நீங்க இதுவே டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷேரை இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சோ, 1 மந்த் கழிச்சோ, 1 இயர் கழிச்சோ நீங்க செல் பண்றீங்க. அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஸ்விங் ட்ரேடிங் இல்ல ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் எப்படின்னா வேணா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நீங்க ட்ரேடிங் வந்து பண்ணும்போது ஒரு ஷேரை நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க, 2 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா இந்தியாவில் T+1 இல்ல T+2 வந்து செட்டில்மெண்ட் டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்ல போற ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2 டெபாசிட்டரி இருக்கு. ஒன்னு சிடிஎஸ்எல், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்டிஎல். இந்த 2 டெபாசிட்டரியில உங்க புரோக்கர் வந்து எந்த டெபாசிட்டரியோட டை அப் பண்ணியிருக்காரோ அந்த டெபாசிட்டரியில எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல உங்களோட ஷேர் வந்து ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜீரோதா, க்ரோ அப்படிங்கிற புரோக்கர் எல்லாமே சிடிஎஸ்எல் அப்படிங்கிற டெபாசிட்டரியோட டை அப் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க ஜீரோதா, க்ரோ மூலியமா வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே ஆக்சுவலா எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சிடிஎஸ்எல்ல தான் ஸ்டோர் ஆகும். இங்க நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலியமா நம்ம ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஸ்டாக் புரோக்கர்லயே தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலி உங்களோட ஸ்டாக் புரோக்கரோட டெபாசிட்டரியில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஜஸ்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் மூலியமா உங்களால வியூ பண்ண முடியுமே தவிர ஆக்சுவலா அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல டெபாசிட்டரியில வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி டெபாசிட்டரியில வந்து ஸ்டாக் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ற சார்ஜஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிபி சார்ஜஸ் அப்படிங்கிறது. இத ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிபி சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணும்போது இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரெடீம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து வாங்குற ஒரு ஃபீ தான் டிபி சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிபி சார்ஜஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேல நீங்க ஒரு ஷேரை வாங்கி விற்கும் போது உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நீங்க இன்ட்ராடேல ஒரு ஷேரை வாங்கி அன்னைக்கே நீங்க செல் பண்ணிடுறீங்க. அந்த ஷேர் வந்து டெபாசிட்டரி அதாவது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகாது, போனா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ டெலிவரியில நீங்க ஒரு ஷேரை வந்து செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெடெம்ஷன் அப்படின்னா விக்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க சேல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி அது எங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா டெபாசிட்டில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது விற்கும் போது டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சில புரோக்கர்ல. பட் ஜீரோதால வந்து கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டீடைல்டா பார்க்கலாம். அதே போல F&O ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபி சார்ஜஸ் கிடையாது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு சார்ட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
கேட்பீங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் புரோக்கர்ஸ் வந்து எவ்வளோ டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஸ்டாக்குக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை நீங்கள் செல் பண்ணும்போது 15 ரூபாய் 34 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் விற்கும் போது ஜீரோ, எந்த விதமான டிபி சார்ஜஸும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இதே 5 இயர்ஸ் தன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 ரூபாய் 75 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்கும் போதும் பாத்தீங்கன்னா 14 ரூபாய் 75 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுக்கடுத்து அப்ஸ்டாக், ஐசிஐசிஐ டைரக்ட் 5 பைசா, கொட்டக் செக்யூரிட்டிஸ் எல்லாம் 23 ரூபாய் 60 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. எம் ஸ்டாக், ஷேர் டாட் மார்க்கெட், இந்தியா மணி எல்லாம் பாத்தீங்கன்னா 21 ரூபாய் 24 பைசா சார்ஜ் பண்றாங்க. HDFC செக்யூரிட்டிஸ், குரோ, ஏஞ்சல் ஒன், பேடிஎம்லாம் 23 ரூபாய் 60 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. அதாவது ஸ்டாக் வந்து செல் பண்ணும்போது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெடெம்ஷன் பண்ணும்போது ஜீரோதா, அப்ஸ்டாக், கொட்டக், குரோ, பேடிஎம் இந்த 5 புரோக்கரை தவிர மற்ற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரெடெம்ஷனுக்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த டேபிள்லயே 4வதா பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்டாக் சோல்டு டே அப்படின்னு ஒரு கொடுத்து டிக் மார்க் கொடுத்திருப்பாங்க. பெர் செல் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு சில புரோக்கருக்கு டிக் மார்க் கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா, பெர் ஸ்டாக் சோல்டு டே அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அதே ஸ்டாக்கை நீங்க அகைன் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வந்து கிடையாது. இதுவே பெர் செல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டாக்கை வந்து அன்னைக்கு செல் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து டிபி சார்ஜஸா சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து டிபி சார்ஜஸா எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் ஆர் பெர் ஸ்டாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 10 ஷேர் வந்து வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஒரு 1 மந்த் முன்னாடியோ 1 வீக் முன்னாடியோ 1 இயருக்கு முன்னாடியே வாங்கி உங்களோட ஹோல்டிங்ல இருக்கு. அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காலையில 10 மணிக்கு வந்து ஒரு 5 ஷேரை வந்து செல் பண்றீங்க. இப்போ 5 ஷேரை செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிபி சார்ஜஸ் வந்து ஜீரோதா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, 15 ரூபாய் 34 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. திரும்ப அன்னைக்கே சாயந்தரம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேல போகுது, ஒரு 2 மணிக்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நீங்க இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 5 ஷேரை வந்து செல் பண்றீங்க. இது எல்லாமே உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா, திரும்ப செல் பண்றீங்க அப்படின்னா ஜீரோதால வந்து உங்களுக்கு நோ சார்ஜ், அதாவது ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் வாட்டி செல் பண்ணும்போது மட்டும்தான் 15 ரூபாய் 34 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கே அதே கம்பெனியோட ஷேரை அகைன் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ. இப்போ இந்த சேம் சினாரியோவை பெர் செல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா பெர் செல் டிரான்சாக்ஷனில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் க்ரோவில் ஒரு 10 இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. 1 மந்த்தோ 1 இயரோ 1 வீக் முன்னாடியே வாங்கி அதை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. சேம் அதே போல் காலையில் 10 மணிக்கு 5 இன்ஃபோசிஸ் ஷேரை வந்து செல் பண்ணுறீங்க. செல் பண்ணுறதுக்கு டிபி சார்ஜஸாக வந்து 23 ரூபா 60 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஷேர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ மீதம் உள்ளதே நம்ம வித்துருவோம் அப்படின்னு ஒரு 2 மணியை போல் வந்து உங்ககிட்ட இருந்த திரும்ப ஒரு 5 இன்ஃபோசிஸ் ஷேரை நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அகைன் உங்ககிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 23 ரூபா 60 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க டிபி சார்ஜஸா டோட்டலா இன்னைக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க அப்படின்னா 47 ரூபாய் 20 பைசா வந்து பே பண்ணிருப்பீங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, பெர் செல் டிரான்சாக்ஷன் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸ், அதாவது க்ரோ மாதிரியான புரோக்கர்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை செல் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவீங்க, 1 வீக்குக்கு எவ்வளவு பிளேஸ் பண்ணுவீங்க, 1 மந்த்துக்கு எவ்வளவு பிளேஸ் பண்ணுவீங்க, 1 இயருக்கு நீங்க எவ்வளவு பிளேஸ் பண்ணிருப்பீங்க, அப்போ உங்ககிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து டிபி சார்ஜஸாவே புரோக்கர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பெர் செல் டிரான்சாக்ஷன் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸை விட பெர் ஸ்டாக் சோல்டு டே ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸ்ல நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணாதான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு. பெனிஃபிட் மீன்ஸ் நம்ம பார்க்குற ப்ராஃபிட் வந்து டிபி சார்ஜஸா போகாம நம்ம நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அகைன் இந்த டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள்ல பெர் செல் டிரான்சாக்ஷன் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸ் எல்லாமே delete பண்ணிருங்க. எம் ஸ்டாக், ஷேர் டாட் மார்க்கெட், இந்தியா மணி, HDFC, குரோ, ஏஞ்சல் ஒன், பேடிஎம் இது எல்லாத்தையுமே delete பண்ணிருங்க. பெர் ஸ்டாக் சோல்டு டே ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ல இதுல யாரு பெஸ்ட் அப்படிங்கறத இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் ரெடம்ஷனுக்கு சார்ஜ் பண்ணாத புரோக்கர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா, அப்ஸ்டாக், கொட்டக் செக்யூரிட்டிஸ் இது 3 தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரெடம்ஷனுக்கு சார்ஜ் பண்ணல. மத்த எல்லா
புரோக்கர்ஸுமே மியூச்சுவல் ஃபண்ட் ரெடம்ஷனுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஸோ அவங்களையும் இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 புரோக்கரை டிபி சார்ஜஸ் ஸ்டாக்குக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீரோதா 15 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப் ஸ்டாக்கு கோட்டாக் செக்யூரிட்டிஸும் 23 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ நான் ரவுண்டா சொல்றேன். அப்போ இந்த 3 புரோக்கர்ல யாரு பெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா தான். அப்போ உங்களுக்கு ஓவராலா இந்த டேபிள்ல இருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்க டிபி சார்ஜஸை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும்தான் சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் திங்க் பண்ணலாம் இது ஒரு சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு. சிறுதுளி பெருவெள்ளம். உங்ககிட்ட இருந்து சின்னதா ஒரு நாளைக்கு வாங்குற அமௌண்ட் தான். நீங்க 1 இயருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ நீங்க மற்ற புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து புரோக்கரை சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜீரோதால அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலியமா நீங்க ஃப்ரீயா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சார் சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கும், எனக்கு டவுட்ஸ் இருந்தா நான் யாரை கேட்கறது அப்படின்னா நீங்க தாராளமா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஷோ ஆகும். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதோ இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேடிங் ரிலேட்டடாவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ இல்ல பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.